என்ன சத்தமே கேட்கல? பாம்பு பால் குடிக்க மறந்தாலும் அது கொத்தர இயல்ப மறக்குமா என்ன? இல்ல கொடிய விஷம் கொண்ட தேளை கொஞ்சினா கொட்டுறதுக்கு மறந்துருமா? இப்படி கொட்டுறதும் கொத்துறதும் அதுங்களோட இயற்கையான குணம். இப்ப நம்ம பார்க்க போற கதை 2005 உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சீதாப்பூர்ல நடந்தது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதனால அவங்களோட நிலைமையே மாறி போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அது எப்படிப்பட்ட அதிர்ச்சின்னா, அன்னைக்கு நடந்த விஷயங்களை அவங்க இன்னும் மறக்க முடியல, இனிமேலும் மறக்கவே முடியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு அவங்களாலேயே நினைச்சு பார்க்க முடியல. அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். என்ன இப்படி ஆயிருச்சு? கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? எங்க அண்ணனுக்கு பதிலா என்ன கொண்டு போயிருக்கலாமே. எதுக்கு என் அண்ணனை கொண்டு போன? அண்ணி, நீங்க மனச தளர விடாதீங்க. கடவுள் எது பண்ணாலும் கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணி. அண்ணி, அண்ணி நீங்க அழாதீங்க அண்ணி. நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். அண்ணே, சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க அண்ணி, அப்போ நானும் கிளம்புறேன். அப்புறமா வரேன். வரேன். ஐயா, எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அமைதியாயிருமா, எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைமா. இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு பையனை அனுப்பி வைக்கிறேன். அவன் பேரு சோட்டு. இந்த உலகத்துல அவனுக்குன்னு யாரும் இல்லை. உன்னுடைய வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்குவான். அது மட்டும் இல்ல, உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பான். ஆனா ஐயா, நான் எப்படி இவளை வச்சுக்கிட்டு அந்த பையனை எப்படி பார்த்துக்க முடியும்? இல்லம்மா, அவன் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் உனக்கு உதவியா தான் இருப்பான். உனக்கு கஷ்டம் வராம பார்த்துப்பான். உனக்கு மக மாதிரியும் உன் பொண்ணுக்கு நல்ல அண்ணனாவும் இருப்பான். அவன் உன் குடும்பத்துல ஒருத்தனா இருப்பான். இது எல்லாமே உன் பாதுகாப்புக்காகத்தான் சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், அவன் தலையில ஒரு குடுமி இருக்கும். அந்த குடுமியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு அவுத்துறாது. உன்னுடைய மச்சின கமல் அவனுடைய பொண்டாட்டியையும் 2 பேரையும் தள்ளியே வை. ஆனா ஐயா, அவங்க புரியுதுமா? உனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம். ஆனா நான் சொன்னா உன் நன்மைக்காகத்தான் இருக்கும். நான் சாயங்காலமே சோட்டுவை இங்க அனுப்பி வைக்கிறேன்.
என்ன சத்தம் இது இந்த நேரத்துல? ஏமா என்ன சத்தம் கேக்குது? நம்ம வீட்டுக்கு யாரோ வரப்போறாங்கம்மா. நான் தான் சோட்டு. சாமி தான் என்ன அனுப்பி வச்சாரு. வாப்பா, உள்ள வாப்பா. மழை பெய்யற மாதிரி இருக்கு, உள்ள போயிடலாம். சீக்கிரமா வாப்பா. அம்மா இது யாருமா? இவன் சோட்டு. இனிமே நம்ம கூட தான் இருப்பான். வாமா, உள்ள போலாம். நீங்க உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா லட்டு எடுத்துட்டு வாமா. சரி, எடுத்துட்டு வரேன். நான் லட்டு எடுத்துட்டு வரேன்மா. சாமி உங்களுக்கு உதவி செய்யதான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. சரிப்பா. ஆனா கிச்சன் கொஞ்சம் சுத்தம் இல்லாம இருக்கு. ராணிக்கு தலை சீவி விட்டுட்டு தான் அதை சுத்தம் செய்யலான்னு இருக்கேன். ஆனா லட்டு முன்னாடி தான் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துருப்பா. போ, நீ இங்கே இருமா, நான் போய் எண்ணெயும் சீப்பும் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா லட்டு. எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேம்மா. வேற ஏதாவது பண்ணணுமா? என்ன வேலை பண்ண? கிச்சனை கிளீன் பண்ண. கிச்சனை கிளீன் பண்ணிட்டியா? சோட்டு, எப்படி இவ்ளோ சீக்கிரம் முடிச்ச? இங்க பாருப்பா, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி சோட்டு இந்த எல்லா வேலையும் இவ்ளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சான்னு. அவனை அவ்ளோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் எப்படி இவ்ளோ வேலையை இவ்ளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சான்னு அவங்க ஆச்சரியமா இருந்தாங்க. முதல்ல இத வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்த சோட்டுவோட முகத்தை பார்த்த உடனே இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு முடிவு பண்ணாங்க. அந்த பையன் முகம் அவ்வளவு அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனை பார்த்தா எங்க குடும்பத்துல ஒருத்தவ மாதிரியே தோண ஆரம்பிச்சது. எங்க அம்மாவை அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சான். நானும் அவனை அண்ணன்னு கூப்பிட்டேன். அவன் அம்மாவை நல்லா பார்த்துட்டு இருந்தான். நாங்க 2 பேரும் ஒன்னா விளையாடவும் செஞ்சோம். இதுக்கு மேல நான் விளையாட மாட்டேன். சரிண்ணா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அப்பாவோட கேமரா எடுத்து நம்ம போட்டோ எடுக்கலாம். நான் போய் கேமரா எடுத்துட்டு வந்துடுறேன்.
கபோர்டு ஒழுங்கா தானே இருக்கு. என்னாச்சுமா? சோட்டு, உனக்கு ஒண்ணும் ஆகலையப்பா? இல்லம்மா. மா, நம்ம போட்டோ எடுக்கலாமா? வேண்டாம், இப்ப வேண்டாம். ப்ளீஸ். சரி, எடுக்கிறேன். மா, இன்னொரு போட்டோமா? இல்லம்மா, அப்புறமா எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க விளையாடுங்க, பயப்படாதீங்க. சரியா? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அண்ணா, நம்ம எடுத்த போட்டோலாம் பார்க்கலாமா? அதுக்குள்ளயா? இது டிஜிட்டல் கேமரானா, உடனே பார்க்கலாம். ஓஹோ. என்னண்ணா, எந்த போட்டோலயுமே இல்ல? இந்த கேமரா ரிப்பேர்னு நினைக்கிறேன்னா. அது ரொம்ப பயங்கரமான நாள். முதல்ல சோட்டு அண்ணன் மேல பீரோ விழுந்தது. நான் அம்மாவை கூட்டிட்டு போனப்போ எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாரு. அப்புறம் கேமரால போட்டோஸ் எல்லாம் பார்த்தா அதுல எந்த போட்டோலயும் அவர் இல்லவே இல்ல. சரி, கேமரா ரிப்பேர் போல இருக்குன்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா சோட்டு அண்ணா அன்னைக்கு என் பக்கத்திலேயே தான் இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். சோட்டு அண்ணா ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணல. நில்லு நில்லு. நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா? இவன் தான் அந்த பேய். இவன் தான் எல்லாரையும் சாகடிச்சான். இப்ப என்ன பண்றது பாபா? இவன் தான் அந்த பேய். இவன் தான் விடாதீங்க. இவன் தான். அண்ணா, வா போலாம். இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னடா குடுமி? ராணி, இந்த குடுமி யாரு? இதுதான் என்னோட சோட்டு அண்ணன். சோட்டு அண்ணனா இல்ல குடுமி அண்ணனா? என்னடா இது, பொண்ணுங்க மாதிரி முடிய வச்சிருக்க? தேவையில்லாம அண்ணாவை கிண்டல் பண்ணாத. ராணி, மரியாதையா உண்மையை சொல்லு. இது யாரு? நான் தான் சொன்னல, எங்க சோட்டு அண்ணன். அப்படியா? அப்ப உங்க வீட்ல மொத்தம் 3 குட்டியா? ஒரு பூனை குட்டி, நீ ஒரு குட்டி, இப்ப இவன் ஒரு குட்டி. இந்த விஷயத்த முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் சொல்லணும். அண்ணி, பல்லு சொன்னா உங்க வீட்ல ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கீங்களாமே? இல்லம்மா, அவன் ஒன்னும் வேலைக்காரன் இல்ல. நம்ம சாமிதான் அவனை நம்ம வீட்டுக்கு அனுப்பினாரு. சரி, அந்த பையன் எங்க இருக்கான்? வந்ததுல இருந்து அந்த பையனை பார்க்கவே முடியலையே. ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான். கொடுத்த வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறானமே. உண்மைதான், சோட்டு அப்படிதான், நல்ல வேலை செய்வான். சோட்டு, சோட்டு இங்க வாப்பா. சோட்டு, எங்க இருந்து வந்திருக்க? அந்த பாபா தான் உன்னை அனுப்பிச்சு வச்சாரா? அதுவும் திருடுறதுக்கா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. ராணியோட அப்பா அவரோட தீவிர பக்தர்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சோட்டு என்னோட பையன் மாதிரி. போப்பா, நீ உள்ள போ. இங்க பாருங்க, எப்போ இந்த வீடு நம்ம பேர்ல வரும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாரு. அண்ணனை எப்படி அனுப்பணும் அதே மாதிரி அன்னைக்கும் ராணிக்கும் அதே வழிய பண்ணி முடிச்சிடுறேன். அது சரிதான். இந்த பையனை என்ன பண்றது? திடீர்னு நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக இன்னொரு பையனை வேற அனுப்பி வச்சிருக்காரு.
இவனுக்கும் அதே கதிதான். சரி, வேற என்ன பண்றது? 2க்கு 3 பண்ணிட்டு போறதுதான். ஈஸியா முடிச்சிடலாம். இந்த 3 பேர் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடு, அண்ணனோட சொத்து எல்லாம் நம்மளுக்கு தான் இல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையோட ஸ்டைலே மாறிடும். போலாம் போலாம். ராணி, இங்க வாமா. வா 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 வா, இங்க வா இங்க வா இங்க வா. சித்தப்பா சித்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். ஆனா அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு அப்ப எனக்கு புரியவே இல்ல. ஆனா ஓரளவுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, லேசா தலை வலிக்குது. இங்க வா, காட்டு. எங்கப்பா? எப்பவுமே நீ குடுமி போட்டுட்டு இருப்பியா? அண்ணனோட குடுமி பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்கம்மா. டெய்லி போயிட்டு வரும்போது அந்த பசங்க அண்ணாவை பங்களா நாயின்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு குடுமி வேணாமா, அவுத்திடலாமா? தலை வலிக்குதுன்னு வேற சொல்றான். குடுமைய அவுத்துதான் ஆகணும். அவனோட தலையில ஒரு குடுமி இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் அதை மட்டும் அவுத்துறாது. மறுபடியும் போட்டுடலாம். உள்ள வாங்க டாக்டர், வாங்க. இவன் தான் சோட்டு. என்னமாச்சு? தெரியல டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல. நீங்க இந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போங்க. அப்புறம் வெந்நீரை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. நான் என்னன்னு செக் பண்றேன். சரிங்க டாக்டர், இப்ப எடுத்துட்டு வரேன். வாமா. பல்ஸ் பீட்டே இல்லையே. இந்த பையன் செத்து போயிட்டானே. கவிதா மேடம், யாருக்கிட்டையாவது உண்மையை சொன்ன நீ அப்புறம் உயிரோட இருக்க மாட்ட. என்னாச்சு? டாக்டர் ஏன் ஓடுறாரு? ஃபீஸ் கூட வாங்கலையே. என்னாச்சு சோட்டு? டாக்டர் ஏன் ஓடுறாரு? ஃபீஸ் கூட வாங்கலையே. என்னாச்சு சோட்டு? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. இங்க பாருங்கம்மா, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு.
சரி, நாளைக்கு இந்த இடத்துல மீட் பண்ணலாம். மறக்காம வந்துடு. என்னடா குடுமைய அவுத்துட்டியா? என்னைய அடிச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹே பாலு, உன் கைக்கு என்னாச்சு? எங்க இருக்க அந்த சோட்டு? உள்ள ரூம்ல தான் இருக்கான். ஏன் என்னாச்சுப்பா? பெரியம்மா, அவன் என்ன அடிச்சுட்டான். அவன் இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான் பெரியம்மா. இன்னைக்கு அவனை நான் விட போறதில்ல. எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? எங்க அவன்? கட்டல்லையும் ஆளை காணோம். ஓ, இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, கொஞ்சம் கதவு திறங்கப்பா. கதவு திறங்க. இங்க பாருங்க தம்பி, சோட்டவ ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. சோட்டு, அண்ணி, இவன் மனுஷனே இல்ல, இவன் வேற ஏதோ. அந்த பாபா ஒரு பயங்கரமான பையனை தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இவனை உடனே இங்கிருந்து அனுப்பி வச்சிருங்க அண்ணி. சோட்டு, உனக்கு ஒண்ணும் ஆகலப்பா? அவர் உன்னை அடிக்கல? நீ பயப்படாத, அம்மா இருக்கல்ல, உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். ஐயோ அண்ணி, இந்த பையன் ஒரு மனுஷனே இல்ல. நீ பேய், நீ பேய். தயவு செஞ்சு இவனை முத வெளியில வாயை அனுப்புங்க. மூடுங்க. இவன் என்னோட பையன். இவனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். முதல்ல நீங்க வெளியில போங்க. இனிமே தேவையில்லாம இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க. அண்ணி, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. வாடா போலாம். கவலைப்படாதப்பா, அம்மா இருக்கல்ல. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா போய் யாரோ ரவுடிங்களை பாத்திருக்காரு. எங்க சொத்துக்கள் எல்லாம் கொள்ளடிக்க என்னென்னலாம் பண்ணணும், சோட்டுக்கும் எனக்கும் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டு ரவுடிங்களோட வந்தாங்க.
யாரு அம்மா விடுங்க அம்மா என் பொண்ணு விடுங்க யாரு நீங்க அம்மா என் பொண்ணு விடுங்க என் பொண்ணு என்னை விடுங்க அம்மா அம்மா நில்லுங்க நில்லுங்க என் பொண்ணு விட்டுடுங்க விட்டுடுங்கடா என் பொண்ணு விட்டுடுங்க என் பொண்ணு ஹலோ அண்ணி என்னாச்சு? கமல் தம்பி யாரோ நம்ம ராணியை கடத்திட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்னாச்சு அண்ணி? தம்பி தம்பி அண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. யாருன்னு தெரியல வந்து ராணியை தூக்கிட்டு போயிட்டாங்க என் புள்ள சோட்டுவையும் காணோம். நான் தான் சொன்னல சோட்டுவை வீட்டுக்குள்ள எல்லாம் விடாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா இருக்கணும். ஆனா சோட்டு அவன் எப்படி எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கான். இப்பெல்லாம் இப்படிதான் நடக்குது. முதல்ல வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் நோட்டம் விடுவாங்க, யார் யார் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை காட்ட வேண்டியது. சரிங்க அண்ணி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரியா? நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லனா போலீஸுக்கு பயந்து ராணி அவங்க இல்ல இல்ல போலீஸ்க்கு சொல்ல மாட்டேன். சரி ரேணு அண்ணியை பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க அண்ணி வாங்க. என்ன சத்தமே கேட்கல? என்ன சத்தமே கேட்கல? அண்ணி அழாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். கமல் தம்பி அண்ணி தம்பி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது அண்ணன் நிறைய கடன் வாங்கியிருக்காராம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சா ராணிய விட்டுறேன்னு சொல்றாங்க அண்ணி. ஏன்னா இது எல்லாமே அவங்க பணமா. அது மட்டும் இல்ல, சோட்டவையும் அவங்க இங்க இதுக்குதான் அனுப்பி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க. சோட்டுவையா? என்னால இத நம்பவே முடியல. இங்க பாருங்க அண்ணி, இந்த வீடு முழுக்க முழுக்க உங்களோட சொத்து அண்ணி. இதை நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. அட நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ராணி பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பக்கம் ராணி, இன்னொரு பக்கம் இல்ல எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். நான் என்ன வேணாலும் பண்றேன். இந்தாங்க அண்ணி, இந்த பத்திரத்தை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நான் போய் இதை கொடுத்துட்டு ராணியை கூட்டிட்டு வரேன். அண்ணி மறுபடியும் ராணி பத்தி யோசிச்சு பாருங்க.
இதுல உங்க பேர் இருக்கே தம்பி. அண்ணி, நீங்க ரொம்பவும் அப்பாவியா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க இருக்கிற இந்த வீடு, அப்புறம் உங்க பேர்ல இருந்த தோட்டம், துறவு, இது மேல எங்களுக்கு எத்தனை வருஷமா கண்ணு தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னோட இந்த பாசத்துக்குரிய அண்ணன் இருக்காருல்ல, அவரையும், அதான் உங்க புருஷன், ஆக்சிடென்ட் மூலமா நான் தான் அனுப்பி வச்சேன். இப்போ இந்த சொத்து எங்களோடது. இந்த சொத்து முழுவதும் எங்க வாரிசுக்கு சொந்தமானது. இல்ல, இந்த சொத்துல உங்களுக்கு உரிமையே இல்ல. இது உங்க அண்ணன் உயிரை கொடுத்து சம்பாதிச்சது. அண்ணி, எங்க அண்ணன் உயிரை கொடுத்து சம்பாதிச்சதுதான். ஆனா நாங்க உயிரை எடுத்து சம்பாதிச்சதாச்சே, அண்ணன் உயிரை. இப்ப உங்களையும் கொல்லணும், ராணியும் வேற கொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதனால அண்ணனை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அண்ணி. இந்த நேரத்துல யாரு? இத புடி. வெளியில யாருமே இல்லையே. அப்ப கதவை தட்டினது யாரா இருக்கும்? என்னது இது? முடியா இருக்கு. என்னாச்சுங்க? என்னங்க? என்னங்க என்னாச்சு? பயப்படாதீங்க. நான் வந்துடுறேன். என்னது இது? ரேணு, எந்திரி ரேணு. ரேணு! சோட்டு! சோட்டு! சோட்டு, இங்க வா. நான் இப்ப 3 எண்ண போறேன். அதுக்குள்ள நீ இங்க வரல, உங்க அம்மாவை நான் சுட்டு கொல்ல போறேன். 1 2 3. ராணி எங்க? அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளை காப்பாத்து சோட்டு. டேய் கமலா, நான் சொல்லவே இல்லையே இந்த பொண்ண என்ன பண்ணணும்னு. ஆமா, சரி இரு, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கறேன். கேளு கேளு.
என்ன ஏதோ சத்தம் கேக்குது? எங்க இருந்து? இந்த கதவு பக்கத்துல தானே சத்தம் கேக்குது. என்னடா ரத்த கரை இருக்கு? ஆமா தர இது என்ன திறந்து பாரு. டேய் கமல் அண்ணன்டா. யாரோ இவரை போட்டாங்க போல. அம்மா ராணி அம்மா அண்ணா தான் என்ன காப்பாத்துனாமா. நான் எதுக்காக சோட்டுவை இங்க அனுப்பி வச்சனோ அந்த வேலை முடிஞ்சது. எனக்கு அன்னைக்கே தோணுச்சு கமல் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு. இப்ப நாங்க என்ன பண்றதுங்க? இவன் எங்க உயிரையே காப்பாத்தி இருக்கோம். நான் இந்த பையனை திருப்பி கூட்டிட்டு போகணுமா? மறுபடியும் அவனுக்கு அந்த குடுமையை போட்டாதான் இவன் ஆன்மா சாந்தி அடையும். இல்லைன்னா இவன் இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா முடிச்சு போடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. சோட்டு, நான் தான் பாபா வந்திருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பாப்பா. ஐயா ஜாக்கிரதைங்க ஐயா. இப்ப நான் என்ன பண்ணணும்? ராணிய கூட்டிட்டு உள்ள போ. போம்பா. இல்ல போன்னு சொல்றேன்ல. நான் சோட்டுவை விட்டு போக மாட்டேன். நீங்களே பாருங்க என் பையனுக்கு என்ன ஆச்சு. சோட்டு அவன் உன்னை அம்மாவா நினைக்கிறான். அவனுக்கு புரிய வை. என் பக்கத்துல வாப்பா. அம்மா கூப்பிடுறல்ல, அம்மா கிட்ட வாப்பா. அவனை எப்படியாவது பக்கத்துல கூப்பிட்டு அவன் குடுமிக்கு முடிச்சு போடு. இல்லைன்னா அவன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பான். அம்மா கிட்ட வாமா. வான்னு சொல்றல்ல. தலையெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்கு பாரு. அம்மா குடுமி போட்டு விடுறேன். கிட்ட வாமா. முடிச்சு போட்டா எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும். எல்லா முடியையும் ஒன்னா சேர்த்து நல்லா முடிச்சு போடுமா. அவன் ஆன்மா சாந்தி அடையட்டும். அம்மா, அண்ணன் எங்க போறாமா? அண்ணன் இனிமே நம்ம கூட இருக்க மாட்டானா? அண்ணன் கண்டிப்பா போகணுமா. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். இப்போ இவன் ஆன்மா சாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இவன் உடம்ப புதைச்சிருங்க.
எங்க இருந்தோ வந்து என்னையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துனா. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களையும் இந்த உலகத்தையும் விட்டுட்டு போயிட்டான். சோட்டு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பேய் தான், ஒரு துஷ்ட ஆத்மா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே என்னோட அண்ணன். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மாக்களுக்கும் சில தீய சக்திகளுக்கும் சில வேலைகளை செய்யறதுக்காக அதை அடக்கி ஏதாவது ஒரு பொருள்ல ஏதாவது ஒரு உடல்ல வச்சிடுவாங்க. சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக அந்த ஆவிகளை பயன்படுத்துவாங்க. எந்த இடங்கள்ல இந்த ஆவிகள் பழக ஆரம்பிக்குதோ அந்த இடங்கள்ல புது உறவுகள் ஆரம்பிக்குது. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தது, தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அதுங்க தன்னோட முழு சுயரூபத்தை